அதாவது இவ்வளவு நாள் முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, உடல் நலம்னா என்ன அப்படின்னு கேட்டால், என் உடம்பு நல்லா இருக்கானா, என்னுடைய ஃபிசிக்கல் ஹெல்த், என் நுரையீரல் நல்லா இருக்கா, என் இதயம் நல்லா இருக்கா, என்னுடைய சிறுநீரகம் சரியாக கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுகிறதா, என்னுடைய நரம்புகளும் எலும்புகளும் வலுவாக இருக்கிறதா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைடா, உன்னுடைய உடல் நல்லா இருந்தால் கூட, எலும்பு நல்லா இருந்தால் கூட, நுரையீரல் நல்லா இருந்தால் கூட, உன் மனம் நலமாக இருக்கிறதா, உன் உள்ளம் நலமாக இருக்கிறதாங்கிறத கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே திருமந்திரத்தில் மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பது உள நோய் மருந்தன சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவை மருந்தனலாமே அப்படின்னு 3ஆம் நூற்றாண்டிலேயே திருமூலர் எழுதிட்டு போயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மருந்துன்னா உடல் நோயும் போனோம், உள நோயும் போனோம், இனிமே நோயும் வரக்கூடாது அப்படின்னு தான் அதுக்கு மருந்து. அதையும் தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவலாக இனி நோய் வராதிருப்ப மறுப்பது சாவை மருந்துடலாமே நாங்கள். ஆனால் அதை நெடுங்காலம் நவீன மருத்துவ உலகம் ஏற்றுக்கொள்ளலை. 1950க்கு முன்னாடி சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறம் தான் எப்பா உள்ளம்ங்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்கு தனியான ஒரு ஃபிசியாலஜி இருக்குது, நியூரோ ஃபிசியாலஜி இருக்குது. ஒருத்தன் மனம் சரியாக இல்லை என்றால், ஒருத்தனுடைய உள்ளம் நிறைவான நிலையில் இல்லைன்னா, உள்ளம் மகிழ்ச்சியாக இல்லைன்னா, அவன் 6 பேக் 6 பேக் வச்சுருந்தாலும் சரி, இல்லை 0 சைஸ் இடுப்பு வச்சுருந்தாலும் சரி, 6 அடி உயரம் இருந்தாலும் சரி, மன வலிமை இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு 1970களில் தான் முதல்ல 2 வேணும்னாங்க. ஆனா கோவிட் காலம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அதுதான் நமக்கான செய்தி. உடம்பு நல்லா இருக்குடா, உள்ளம் நல்லா இருக்கு, நான் மகிழ்ச்சியா இருக்கேன், நிறைவா இருக்கேன், எனக்கு மனதில் அழுத்தங்கள் இல்லை, அதுவும் ஓகே, நல்லா இருந்துருவியா அப்படின்னு கேட்டா இல்ல. என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ நின்று பேசி கொண்டிருக்கிறாயே, அதனுடைய மண்ணுக்கு கீழே இருக்கிற மண்புழு நலமாக இருக்க வேண்டும். இங்க சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை மரங்களில் பூத்திருக்கக்கூடிய பூக்கள் நலமாக இருக்கணும், அந்த பூக்கள்ல சுரக்கக்கூடிய தேன் நலமா இருக்கணும், அந்த தேனை அருந்த வரக்கூடிய தேன்சிட்டோ தேனியோ அவை நலமாக இருக்கணும், மேல பறக்கக்கூடிய பறவைகள் நலமா இருக்கணும், அருகில் ஓடக்கூடிய ஆற்றினுடைய ஓட்டத்தில் கூட ஓடுகிற மீன்கள் நலமா இருக்கணும், கடல் மீன்கள் நலமா இருக்கணும். இவையெல்லாம் நலமா இருந்தா தான் நீங்களும் நானும் நலமாய் இருக்க முடியும் என்பதை கோவிட் கற்றுக் கொடுத்து விட்டது. அதைத்தான் ஒற்றை நலம், ஒன் ஹெல்த் என்று சொல்லிவிட்டார்கள். எவ்வளவு ஆழமான புரிதல் பாருங்க. நீங்களும் நானும் நலமா இருக்கணும்னா தரைக்கடியில் இருக்க நுண்ணுயிரியும் மண்புழுவும் நலமா இருக்கணும். அப்போ அவற்றையெல்லாம் சேர்த்து பாதுகாத்தால் மட்டும்தான் நாம நலமா இருக்க முடியும். நான் இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டிட்டேன், என்னுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டிட்டேன், பெரிய ஆஸ்பத்திரியில் எனக்கு பெரிய மருத்துவர்கள்லாம் உதவி செய்கிறாங்கன்னு சொன்னால் நலமா இருந்துட முடியாது. நம்முடைய மண்ணையும் நம்முடைய காற்றையும் நம்முடைய நீரையும் நம்முடைய கடலையும் நலமாக வைத்திருக்க வேண்டிய மிகச் சரியான கட்டாய காலத்தை கோவிட் நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. அறிவியல் உலகம் என்ன சொல்கிறது என்ன தெரியுமா? இனி வரக்கூடிய இயல்பு காலம் என்பது, இனி வரக்கூடிய இயல்பு காலம் என்பது பேரிடர்களுக்கு நடுவில் தான், அவைகளினுடைய கருணையில் தான் நாம் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் நண்பர்களே. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, வருங்காலத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய எந்த தொற்றுக்கள் வந்தாலும் அவை நம்முடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு நம்முடைய எதிர்பார்த்தலை சரியாக வைத்திருக்கணும். நம் எதிர்பார்த்தல், நோய் எதிர்பார்த்தல் சரியாக இருக்கணும்னா நம்முடைய உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்களை முதல்ல கட்டுப்பாட்டில் வைக்கணும். நண்பர்களே, நாம் மிக மிக எச்சரிக்கையாகத்தான் இனி இருந்தாக வேண்டும். இனிமேல் அது சாய்ஸ் இல்லை, அது மேண்டேட். இனிமேல் நாம எப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு சிக்கலில் போய் சொருகி கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம். இதுதான் உண்மை. தொடர்ச்சியாக இந்த சூழல் மீது நடத்தக்கூடிய வன்முறைகளில் இன்றைக்கு சூழலில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிர்களில் இது மாதிரி சிக்கல்கள் புதுசாக தோன்றி கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். மனிதன் என்றைக்கு தோன்றி நகர்ந்து கொஞ்சம் பரிணாமம் பெற்று நாகரிகம் கலாச்சாரம்ங்கிற பேரில் நகர ஆரம்பிக்க அது சூழலில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களுக்கு எதிராகத்தான் அமைந்திருக்கிறது. சேப்பியன்ஸ் என்ற ஒரு நூல் நம்ம படிச்சு பார்க்கணும். நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள்ல ஒன்னா நான் நினைக்கிறது சேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். தமிழ்ல நாகலட்சுமி சண்முகம்ங்கிற ஒரு அம்மா எழுதியிருக்காங்க, ஆங்கிலத்தில் யுராரின்ங்கிற ஒரு பெரிய பேராசிரியர் எழுதின புத்தகம். அந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? ரொம்ப முக்கியமான கருத்து, நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும்.
அதனுடைய அடித்தள கருத்து என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல இத்தனை ஆயிரம் உயிரினங்கள் இருக்கு, ஆனா மனுஷன் மட்டும் இப்படி ஜம்முன்னு கூட்டமா திரியிறான், மனுஷன் மட்டும் வளர்ந்துக்கிட்டே வரான், மனுஷன் மட்டும் பெரிய பெரிய அறிவியலை கற்றுக்கொள்கிறான். எப்படி மனிதன் இவ்வளவு வலுவான உயிரினமாக மாறினார்கள் என்பதற்கு ஒரு கருதுகோள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆச்சரியமான விஷயம். நம்மெல்லாம் நினைப்போம், மனுஷனுக்கு 6வது அறிவு இருந்துச்சு, மனுஷனுக்கு பகுத்தறிவு இருந்துச்சு, மனுஷனுக்கு மிகப்பெரிய ஆற்றல்லாம் இருந்துச்சு, அதனால தான் வந்திருக்கான்ட்டு. அவர் ஒரே ஒரு கருத்தை தான் சொல்றார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனுஷனுக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? கதை சொல்லக்கூடிய திறன் இருந்துச்சான். ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அவர் எழுதுறார். அவன் எல்லாவற்றையும் நம்ப வைக்கக்கூடிய ஒரு தன்மையை, சொல்லக்கூடிய தன்மை அவனுக்கு இருந்ததுனால தான் அவன் பெரிய கூட்டமாக மாறினான் சொல்றார். எந்த உயிரினமும் ஒரு 150 200 எண்ணிக்கைக்கு மேல ஒன்னா இருக்கல. 150 இல்லை 200 250 அதிகமா இருந்துச்சு. நாம மட்டும் மில்லியன் கணக்கில் கூட்டமா இருக்கிறோம். ஒரே மதம், இல்லைன்னா ஒரே இனம், இல்லைன்னா ஒரே நாடு, இல்லைன்னா ஒரே கடவுள், இப்படி எதோ வச்சுக்கிட்டு கூட்டமா தெரிகிறோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா, கற்பனை வளமும் கதை சொல்லும் திறனும் இவனுக்கு இருந்ததுனால தான் அப்படின்னு எழுதுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனால் அதுதான் உண்மை. அவன் சொல்லக்கூடிய கற்பனைகளை, அவனுடைய பரந்து விசாலமான அவன் யோசித்த விஷயங்களை பிறருக்கு நம்பும்படியாக சொல்லக்கூடிய திறன் இருந்ததுனால தான் பெருங்கூட்டம் கூடிடுச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எங்கெல்லாம் மனுஷன் அப்படியே நகண்டு வரானோ, மனிதன் அப்படியே ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு ஆப்பிரிக்காவில அப்படியே மேலே நோக்கி யூரோஷியா வழியாக நடக்கிறான். அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய உயிரினங்கள் இருந்தது. ஆங்கிலத்தில் மெகாஃபானா அப்படிம்பாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மெகாஃபானா பெரிய உயிரினம்னா யானை, பெரிய ஒட்டகச்சிவிங்கி, பெரிய காண்டாமிருகம் தான் நமக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற மெகாஃபானா. ஆனால் இவற்றை விட பல மடங்கு எடையுள்ள உயிரினங்கள்லாம் இங்கே இருந்துச்சு. மாமூத் அப்படின்னு பேர். யானையை விட ரொம்ப, யானைக்கு ஒரு பெரிய மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பல டன் எடையுள்ள யானையை விட பெரிய எடையுள்ள மாமூத் அப்படிங்கிறத இன்னைக்கு காணோம். இன்னைக்கு எங்கேயுமே நீங்கள் மாமூத்தை பார்க்க முடியாது. எப்போ மனுஷன் அந்த ஏரியாவுக்குள்ளே போனான்னா அங்கே மாமூத்தெல்லாம் இறந்து போச்சு. மடகாஸ்கர்னு ஆப்பிரிக்கா பகுதியில் இருந்தக்கூடிய ஒரு தீவுகளில் யானை பறவை அப்படின்னு ஒன்று இருந்துச்சான். எலிஃபண்ட் பேர்டு அப்படிம்பாங்க. அந்த எலிஃபண்ட் பேர்டு இன்னைக்கு காணோம். ஒவ்வொரு பறவையும் கிட்டத்தட்ட 1/2 டன் வரைக்கும் எடை இருந்திருக்கும். மிகப்பெரிய இறக்கைகள் கொண்ட பறவைகள், அதை காணோம். டோடோ பறவைன்னு சொல்லுவாங்க, அது இல்லை இன்னைக்கு. ஆஸ்திரேலியாவில் இருந்த மிகப்பெரிய கங்காருக்கள், இன்னைக்கு நம்ம பார்க்குற கங்காரு இவ்வளோ உயரம் தான் இருக்கு, அதை விட மிகப்பெரிய கங்காருக்கள் இன்னைக்கு இல்லை. ஆனால் என்ன முக்கியமான விஷயத்தை சொல்றாங்கன்னா, எப்போ இவையெல்லாம் காணாம போச்சு அப்போ அங்கெல்லாம் மனுஷன் போய் நின்றுருக்கான். மனுஷன் அங்கே போனதுக்கும் இந்த உயிரினங்கள் காணாமல் போனதுக்கும் ஒரு ஒற்றுமையை சொல்றாங்க. ஏன் இதை நான் இங்கே சொல்றேன் அப்படின்னா, தொடர்ச்சியாகவே மனித இனம் இந்த உலகத்தினுடைய பல்வேறு உயிரினங்களுக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கு. எப்போ எதிராக இருந்து கொண்டிருக்கிறதோ அப்போ நிச்சயமா அவை ஒரு பேரழிவுக்கு தயாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நண்பர்களே, உழவன் தான் இந்த உயிரினங்களை நேசிப்பதற்கு முதலில் உலகத்தில் பிற மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். நண்பர்களே, அதை தாண்டி நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நம்ம வீட்டு பிள்ளைங்களை பெரிய டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், இல்லைன்னா பெரிய அறிவியலாளர் ஆகணும். அதெல்லாம் ஒரு பக்கம் ஆக்குவோம். நிச்சயமா எல்லாருடைய கனவும், நானும் என் பிள்ளை மிகச்சிறப்பாக படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். ஆனால் அவற்றை தாண்டிய ஒரு விஷயமும், அவற்றை தாண்டிய ஒரு பொறுப்பும் என்னன்னா, நம் வீட்டு பிள்ளைகள் மிகச்சிறந்த உடல் நோய் எதிர்ப்பாற்றல் உள்ள மனிதர்களாக உருவாக்கணுங்கிறது. அதுதான் முதல் அடிப்படையான விஷயம். அங்கே நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு நிலையை எட்டினாலும், ஒரு நோய்வாய்ப்பட்டோம்னா நம்மளால மீண்டு வர முடியாது.